Chapter 8, Audit Report, page number 8.62. So, topic name பார்த்தோன்னா Audit of Branch Office Accounts. அப்போ என்ன அர்த்தம் சிம்பிளாக ஜென்ரலாக பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குமா, அவங்களுக்கு பிரான்ச்னு இருக்கும். அந்த பிரான்ச் ஆடிட் பண்ணுறப்ப அதை பற்றின டிஸ்க்ளோசர் என்ன, அதை பற்றின கம்யூனிகேஷன் என்ன, எப்படி அப்படின்ற மாதிரி உள்ள கான்செப்ட் வரும். As per section 128 of the Companies Act 2013, every company shall prepare and keep its register office, books of account and other relevant books and papers and financial statement for every financial year, which give a true and fair view of the state of affairs of the company, including of that of its branch office or office, if any, and explain the transaction affected both in the register office and its branch, and such books shall be kept on accrual basis and according to the double entry system of accounting. இது ஜென்ரலாக வந்து ஒன்றுமே ஆடிட் பற்றி எதுவும் இல்லை. ஜென்ரலாக பிரான்ச் இருக்காங்க, ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஆஃபீஸோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதுக்கப்புறம் பிரான்ச்சோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அந்த புக்ஸ் வந்து பார்த்தோன்னா அக்ரூவல் பேசிஸில் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் பேரால. செகண்ட் பேரால பார்த்தோன்னா, it may be noted that all or any of the books of accounts, aforesaid and other relevant papers may be kept at such other place in India as the board of directors may decide, and where such a decision is taken, the company shall within 7 days thereof file with the register a notice in writing giving a full address of the other place. இது எல்லாமே நீங்கள் வந்து கம்பெனிஸ் லால படிச்சிருப்பீங்க, ஓகேவா? ஜென்ரலாக வந்து ஒருவேளை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வைக்காம வேற ஏதோ பிளேஸில் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பிளேஸில் வச்சு 7 நாளுக்குள்ள ரெஜிஸ்டார் கிட்ட அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஃபார்ம் பண்ணி ஃபைல் பண்ணிடணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபைல் பண்ணிடணும், இந்த மாதிரி இங்கே வச்சிருக்கோம் அப்படின்றத வந்து ரைட்டிங்கில் வந்து கொடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துடணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் மே ஆல்சோ நோட் தட் company may keep such book of accounts or other relevant papers in electronic mode in such manner as may be prescribed. So இப்போ லைக் எல்லாமே வந்து ஒரு மாதிரி டிஜிட்டல்னால புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து இப்போ ஜென்ரலாக இப்போ எல்லா பக்கமும் எலக்ட்ரானிக்காக வைக்கிறாங்க, ஒரு சில பக்கம் தான் வந்து மேனுவலாக வச்சுட்டு இருக்காங்க. ஸோ லைக் அது எலக்ட்ரானிக் மோட்லேயும் வச்சுக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. சப்ஸ்டிஷன் 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேற கம்பெனி ஹஸ் a branch office in India or outside India, it shall be deemed to have complied with the provisions of subsection 1 if proper books of accounts related to transaction affected at the branch office are kept at that office, and proper summaries written periodically are sent by the branch office to the company at its register office or other places referred to in India. ஒருவேளை அந்த கம்பெனிக்கு வந்து இந்தியாவிலையும் பிரான்ச் இருக்குது, அவுட் சைட் இந்தியாவிலையும் பிரான்ச் இருக்குது அப்படின்னா அந்த பிரான்ச் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து மேலே பார்த்தோம்ல, ஒன்று ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சிடணும். அப்படி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இல்லை அப்படின்னா அவங்க சொல்கிற பிளேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளேஸில் வந்து ஈவன் தான் அவுட் சைட் இந்தியாவோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸாக இருந்தாலுமே ரெலவெண்ட் பீரியடுக்கானது எடுத்து சம்மரி பண்ணி வச்சிடணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அண்ட் தென் பார்த்தோன்னா வந்து சப்செக்ஷன் 8 என்ன சொல்கிறாங்க, prescribes the duties and powers of company auditor with reference to that of the auditor, with reference to the audit of the branch and the branch auditor. Where a company has a branch office, the company accounts of that office shall be audited either by the auditor appointed for the company under this act or by any other person or qualified for appointment as an auditor of the company. So இந்த ஃபர்ஸ்ட் 5 லைன் 7 லைன் இருக்குல்ல, அங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஒருவேளை அந்த கம்பெனிக்கு வந்து கம்பெனி ஆடிட்டர் இருக்காரு அப்படின்னா அந்த ஆடிட்டரோட பேசிஸில் ப்ரிப்பேர் பண்ண அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஒருவேளை பிரான்ச் ஆஃபீஸ் லைக் இந்தியாவில் பிரான்ச் இருக்குது, ஃபாரின் பிரான்ச் இருக்குது அப்படின்னா இவரே எல்லா பக்கமும் பண்ணிருக்க முடியாதுல்ல. ஒருவேளை வந்து அதுக்குன்னு பிரான்ச் ஆடிட்டர் தனியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ப்ரிப்பேர் பண்ணி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. Compared with reference to the audit of branch and the branch auditor, where a company has a branch office, the accounts of that office shall be audited either by the auditor appointed by the company under this act or by any other person qualified for appointment as an auditor of the company under this act. Under section 139, where the branch office situated in country outside India, the accounts of the branch office shall be audited either by the company's auditor or by accountant or any other person duly qualified to act as an auditor of the account of the branch office in accordance with the laws of that country, and duties and powers of the company auditor with reference to the audit of the branch or branch auditor, if any, shall be such as may be prescribed. So simple concept என்னன்னா, இப்போ வந்து கம்பெனி இருக்குது, இந்த பேரல் ஃப்ளோ ஸ்டோரி மாதிரி சொல்லிடுறோம். கம்பெனி இருக்குது, அவங்களுக்கு வந்து பிரான்ச் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு டெல்லியில் வந்து ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அது போக சவுத் இந்தியாவில் கோயம்புத்தூரில் வந்து பிரான்ச் ஆஃபீஸ் வச்சிருக்காங்க, சென்னையில் வந்து பிரான்ச் ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து சிங்கப்பூர் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, மலேசியாவில் ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ லைக் அந்த சிங்கிள் ஆடிட்டர் வந்து கம்பெனிக்கு அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அவர் தான் வந்து அந்த கம்பெனியோட மொத்தமாக ஸ்டேட்மெண்ட் வந்து ஆடிட் பண்ணி கொடுப்பாரு. ஆனால் அவரால் இந்த கோயம்புத்தூருக்கு ஆடிட்டும் சென்னைக்கு ஆடிட்டும் சிங்கப்பூருக்கு ஆடிட்டும் பார்க்க முடியாது. ஸோ அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு மொத்தமாக ஆடிட் பண்ணி முடிச்சுட்டு பண்ணலாம். இந்த பிரான்ச்சுக்கு அந்த லோக்கலில் இருக்க ஆக்டில் சொல்கிற மாதிரி குவாலிஃபைட் பீப்புள்ஸ்
லைக் சிஏனா சிஏ இல்லை வந்து சிஏக்கு ஈக்குவலாக வேறு யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அந்த பீப்புளை வச்சு ஆடிட் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே வந்து ஃபாரினாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபாரினில் இருக்க குவாலிஃபைட் பீப்புள்ஸ் அந்த கண்ட்ரியில் இருக்கிற லா அண்ட் ரெகுலேஷனை ஆக்டில் ஃபாலோ பண்ணுற மாதிரி படிச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பீப்புள்ஸை வச்சு அந்த ஃபாரினுக்கு பிரான்ச் ஆடிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அட் லாஸ்ட் வந்து இந்த ஆடிட் இவங்க பார்த்துருக்காங்கன்ற மாதிரி சமரி கொடுத்துட்டு இவர் மொத்தமாக வந்து கன்சாலிடேட் ரிப்போர்ட் மாதிரி கொடுப்பார். ஓகேவா, அதான் வந்து இதில் சொல்கிறாங்க. ஓகே, பிரான்ச் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் it may be noted that branch auditor shall prepare a report on the accounts of the branch examined by him and send it to the audit of the company, who shall deal with in his report in such manner as he consider necessary. So generally branch auditor என்ன பண்ணுவாரா, அவர் பார்க்குற ஆடிட் எல்லாமே பார்த்து முடிச்சு இதான் வந்து இந்த பிரான்ச்சுக்கான ஆடிட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு மேலே இருக்க மெயின் ஆடிட்டர்கிட்ட கொடுத்துருவாரு. அவர் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து படிச்சு பார்த்துட்டு லைக் அவரோட கம்பெனி ஆஃப் அக்கௌண்ட்ஸுக்கு வந்து எப்படி அதை ஃபாலோ பண்ணுமோ ரிப்போர்ட்டுக்கு ஃபாலோ பண்ணுமோ அந்த ரிப்போர்ட்டை வந்து அட்டாச் பண்ணிக்குவாங்க. ஓகேவா. The further, as per Rule 12 of the Companies Rules 2014, the branch auditor shall submit his report to the company auditor, and reporting of the fraud by the auditor shall also extend to such branch auditor to the extent it relates to the concerned branch. So, சொல்றாங்கன்னா வந்து branch auditor shall submit his report to the company auditor, and reporting of fraud by the auditor shall also extended to such branch auditor to the extent it relates to the concerned branch. So அந்த பிரான்ச் சம்மந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸ் ஃப்ராட் வச்சு நடந்துச்சு அது மாதிரி எல்லாமே இருந்தாலும் அந்த கன்சர்ன் பிரான்ச் ஆடிட்டருக்கு கொடுத்துருவாங்க. ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் லெட்ஸ் நவ் ஹேவ் a look at the following definition சொல்லிட்டு பிரின்சிபல் ஆடிட்டர்னு சொல்கிறது தான் லைக் மெயின் ஆடிட்டர். ஓகேவா. இந்த அதர் ஆடிட்டர் அங்கே மென்ஷன் பண்ணுறது தான் வந்து பிரான்ச் ஆடிட்டர் மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து காம்பனன்ட்னு ஒரு ஃபார்ம் சொல்லியிருக்காங்க, லைக் ஒரு டாபிக் இருக்குது. ஸோ பிரின்சிபல் ஆடிட்டர் மீன்ஸ் auditor with the responsibility for reporting on the financial information of entity when the financial information includes the financial information of one or more components audited by another auditor. So generally principal என்ன பண்ணுவார்னா அவரோட ஆடிட்டிங்கு கூட வந்து அதர் ஆடிட்டர் பண்ண ஆடிட்டிங்கு எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அவர் வந்து ரிப்போர்ட் கொடுப்பாரு. அதர் ஆடிட்டர்னா என்ன சொல்றாங்கன்னா other than the principal auditor with responsibility for reporting on the financial information of component which include the financial information audited by the principal auditor which included in the financial information audited by the principal auditor. ஸோ எந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து பிரின்சிபல் ஆடிட் பண்ணுறாரோ அவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை இவங்க வந்து ஆடிட் பண்ணி கொடுப்பாங்க. பேசிக்காக லைக் அவர் வந்து 100% பார்க்குறாரு அப்படின்னா அதில் மேபி 20% வந்து இவங்க பார்த்து கொடுத்த இன்ஃபர்மேஷனாக இருக்கும், அது வந்து ஃபர்தராக வந்து ஆடிட் பண்ணுவார். இந்த காம்பனண்ட் அவங்க மீன் பண்ண என்னன்னு சொல்கிறாங்கன்னா பிரான்ச் தான் மீன் பண்ணுறாங்க. லைக் டிவிஷனு, பிரான்ச்சு, சப்சிடரி, ஜாயிண்ட் வெஞ்சர், அசோசியேட் என்டர்பிரைசஸ், அதுக்கப்புறம் அதர் என்டிட்டி ஹூஸ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இஸ் இன்க்ளூடட் இன் தி ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஆடிட்டட் பை தி பிரின்சிபல் ஆடிட்டர். ஸோ ஜென்ரலாக காம்பனன்ட்ன்றது இந்த பிரான்ச், டிவிஷனு, சப்சிடரி இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா யூசிங் தி ஒர்க் ஆஃப் அனதர் ஆடிட்டர். இதான் வந்து உங்களுக்கு எஸ்ஏ வந்து 600 நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம், லைக் ஹெட்டிங் மட்டும் பார்த்துருப்போம். When the accounts of the branch are audited by a person other than the company's auditor, that is principal auditor, there is no need for clear understanding of the role of such other auditor and the company auditor in relation to the audit of accounts of the branch and the audit of the company as a whole. Also, there is great necessity for proper rapport between these two auditors for the purpose of effective audit. In recognition of these needs, the Council of the Institute of ICA has dealt with these issues in SA 600 using the work of another auditor. Generally, வந்து யூசிங் த ஒர்க் ஆஃப் அனதர் ஆடிட்னா நம்ம ஆடிட் பார்க்க போகிறோம், பட் ஆனால் வந்து நம்ம பார்க்குற ஆடிட்டில் வேறு ஆடிட்டரோட ஒர்க்கை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்போம். அப்போ வந்து நம்மளோட ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்கும், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும், யார் வந்து ரெஸ்பான்சிபிள், யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த எஸ்ஐ கீழே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இதுதான் வந்து உள்ள பார்க்க போகிறோம். ஸோ இட் மேக்ஸ் கிளியர் தட் in certain situation the governing entity may confer right on the principal auditor to visit a component and examine the books of accounts or other records of the said component if he thinks it's necessary to do so. Where another auditor has been appointed for the component, the principal auditor will normally entitled to rely upon the work of such auditor unless there are special circumstances make it essential for him to visit the component or to examine the books of accounts and other records of the said component. Further, it requires that principal auditor should perform procedure to obtain sufficient upper audit evidence that the work of other auditor is adequate for the principal auditor purpose in the context of the specific assignment. When using the work of another auditor, the principal auditor should ordinarily perform the following procedure. ஜென்ரலாக வந்து இப்போ பிரின்சிபல் ஆடிட்டர் வந்து அனதர் ஆடிட்டர் ஒர்க் வந்து ரிலே பண்ணுறாரு. இப்போ வந்து வேற ஒர்க்கர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களும் சிஏ தான், புரியுதா, அவங்களும் குவாலிஃபைட், நம்மளும் குவாலிஃபைட். பட் ஆனால் நம்மகிட்ட வந்து மொத்த கம்பெனி கண்ட்ரோலில் இருக்குது, பிரான்ச்சில் கண்ட்ரோல் நம்ம வந்து டெலிகேட் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்குறோம். ஸோ அவங்க மொத்தமாக கொடுத்து ஒரு டேட்டா நம்மளை கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நம்ம டிஃபால்ட்டாக வந்து நம்பணும். கரெக்டாக அவங்க எல்லா ஸ்டாண்டர்ட்ஸும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, எல்லா ப்ரொசீஜர் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஜென்ரலாக வந்து ஒரு சிஏ பண்ணுற ஒர்க்கு நம்பணும்னு சொல்கிறோம்ல, அப்போ அதே மாதிரி ஒரு சிஏ வந்து வேறு ஒரு சிஏட்ட ஒரு அசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே நம்ம நம்பணும்.
நம்பிட்டு லைக் அந்த ஒர்க் வந்து கரெக்டாக தான் இருக்குன்ற மாதிரி நம்புவோம். அது வந்து ப்ரைமரியாக பண்ணாலும் அடிஷ்னலாக வந்து அவங்க வந்து எந்த குவாலிஃபைடு, அவங்க பண்ணுற ஒர்க் வந்து எந்த எஃபெக்டிவாக பண்ணாங்க. இவன் தான் சேவாக இருந்தாலும் இன்கேஸ் இன்எஃபெக்டிவாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய அடிஷ்னல் ப்ரொசீஜர் பண்ணி அவங்க வந்து குவாலிஃபைடாக அவங்க கொடுத்த ஒர்க் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் அவங்க செக் பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி அதர் ஆடிட்டர் ஒர்க்கை யூஸ் பண்ணுறப்ப பிரின்சிபல் ஆடிட்டர் வந்து வேறு என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எதுனா ஏ பாயிண்ட் சொல்கிறாங்க. அட்வைஸ் தி அதர் ஆடிட்டர் ஆஃப் தி use that it is to be made of the other auditor's work and report and make sufficient arrangement for coordination of the efforts at the planning stage of the audit. The principal auditor would inform the other auditor of matters such as requiring special consideration, procedures for the identification of intercomponent transaction that may require disclosure and other timetable for completion of audit. ஜென்ரலாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வேளை வந்து வேறு ஆடிட்டர் ஒர்க்கு வந்து பிரின்சிபல் ஆடிட்டர் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த ஒர்க்கோட நேச்சர் என்ன அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டே வந்து அதர் ஆடிட்டருக்கு சொல்லிடணும். பிகாஸ் ஆடி ஒரு பார்த்துருக்கலாம், இப்போ வந்து அவர் பண்ண சொல்லுவோம். இப்போ ஜென்ரலாக வந்து இந்த ஆடிட் நம்ம சாப்டர் 2ல் பார்த்தோம்ல, 1 and 2ல் பார்த்தோம்ல, டீம் மெம்பர்ஸ்னு வராங்கல்ல, அவங்களுக்கு என்ன சொல்கிறோம், ஆடிட் ப்ரோக்ராம் பற்றி சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி சிக்னிஃபிகண்டான ஏரியா, இங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து கேர் எடுத்து பார்த்துக்கணும் மாதிரி சொல்கிறல. அந்த மாதிரி பேஸ்ட் ஆன் இவங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அந்த அதர் ஆடிட்டர் வந்து இதெல்லாம் வந்து இம்பாக்ட் இருக்க ஏரியா, இந்த பேலன்ஸை கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்னென்ன நாலேஜ் இருக்கோ எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி அவங்களுக்கு கரெக்டாக அது வந்து வருதான்றதை இவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த அட்வைஸ் அதர் ஆடிட்டர் வந்து சிக்னிஃபிகண்ட் அக்கௌண்டிங், ஆடிட்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் ஆப்டேன் ரெப்ரசன்டேஷன் அஸ் டு கம்ப்ளைண்ட்ஸ் வித் தெம். அதே மாதிரி ஆடிட்டர் லைக் அதர் ஆடிட்டர் வந்து எங்கெங்கே வந்து ஆடிட்டிங் ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும், எங்கே அக்கௌண்டிங் ஏஎஸ் வந்து எங்கே ஃபாலோ பண்ணணும், எங்கே வந்து எஸ்ஏ ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் ரெப்ரசன்டேஷன்லாம் இருக்குன்னா அது எல்லாமே வந்து எப்படி ஃபாலோ பண்ணணும், அந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து எப்படி ஃபுல்ஃபில் பண்ணணுன்ற மாதிரி எல்லாமே வந்து அவங்கள்ட்ட இருந்து ரிப்போர்ட் வாங்கிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பிரின்சிபல் ஆடிட்டர் மை டிஸ்கஸ் வித் தி அதர் ஆடிட்டர் தி ஆடிட் ப்ரொசீஜர் அப்ளைட் ஆர் review a written summary of the other audit procedures and finding which may be in the form of a completed questionnaire or checklist. The principal auditor may also wish to visit the other auditor. The natural timing and extent of the audit procedure will depend on the circumstances of the engagement and the principal auditor knowledge of the professional competence of the other auditor. இது எல்லாமே சிம்பிள் ட்ரா, இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட்ஸ் தான். நேம் மட்டும் ஹெட்டிங் மட்டும் மாதிரி இருக்குது. யூசிங் த ஒர்க் ஆஃப் அனதர் ஆடிட்டர். அதுக்கப்புறம் வந்து எதுக்கு வந்து எஸ்ஏ நம்பர் வந்து பார்த்தோம்னா 600. சரியா, இது மட்டும் தான் புது கண்டென்ட் தவிர மிச்சப்படி உள்ள இருக்க எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து பழசு கண்டென்ட் தான். அதை அப்படியே பார்த்துக்கோங்க. அப்புறம் டெஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வந்து ஜாயிண்ட் ஆடிட் இருக்குது.